கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. சுகமாயிருக்கிறீர்களா? சுகமாயிருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் எஸ்ஐயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். யாரை கர்த்தர் பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்வாராம்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஆண்டவரை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன். ரெண்டாவது, அவரையே நம்பி இருக்கிறவன். ஆண்டவரை உறுதியாய் நாம் என்ன பண்ண பற்றி கொண்டிருக்க வேண்டும். குட்டி குரங்கு தன் தாய் குரங்கனுடைய வயிற்றை இருக பற்றி கொள்ளும், பிடிச்சு கொள்ளும். தாய் குரங்கு மரத்துக்கு மரம் தாவும் போது குட்டி குரங்கு பயப்படாது. காரணம், தன் தாயை அது பிடிச்சிட்டு இருக்க அப்படின்னா தாயை தன்னை ஆபத்தில் விடமாட்டாள் என்ற நம்பிக்கை அந்த குரங்குக்கு உண்டு, குட்டி குரங்குக்கு. அதே போல் நாம் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உறுதியை பெற்று கொள்ளும் போது அவர் நம்மை ஒருபோது கைவிட மாட்டார். கொரோனா வரட்டும், புயல் வரட்டும், வெயில் வரட்டும், எல்லாவற்றிலையும் நம்மை பாதுகாத்து வழிநடத்த வல்லவர். அப்படிப்பட்ட சமயத்தில் நமக்கு பூரண சமாதானத்தை கொடுக்க வல்லவர். ஆகவே நாம் கர்த்தரை உறுதியை பற்றி கொண்டிருக்கணும். ரெண்டாவது, அவரை நம்பி இருக்கணும். அவரை நம்பி நம் மக்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போனதில்லை. அவரை நம்பி இருக்கணும். அவரை நம்பி வாழ்ந்தவர்கள். தாவீது கர்த்தரை நம்பி வாழ்ந்தான், கோலியாத்தை ஜெயித்தான், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாவாய் கர்த்தர் ஏற்படுத்தினார். யோசேப்பு கர்த்தரை நம்பி வாழ்ந்தான், எகிப்தில் பார்வோனோட அரண்மனையில் கர்த்தர் 2வது ஸ்தானத்தில் உயர்த்தினார். நிறைய சாட்சிகளை சொல்லி கொண்டு போகலாம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டியது தேவையானது கர்த்தரை உறுதியை பற்றி கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்பி வாழ வேண்டும். அப்படி வாழும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மில் அவர் இருந்து உதவி செய்து நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அவர் நேற்றும் என்று மாறாதவர், வார்த்தைகளும் மாறாதவர்களாக இருக்குது. ஆகவே அந்த வார்த்தை கீழ்ப்படிவோம், செயல்படுவோம், ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. ஆகவே இந்த வார்த்தைகளை நாங்கள் படிக்கிறது மாத்திரல, கேட்கறது மாத்திரல, வார்த்தை பிரகாரம் செயல்பட உதவி செய்யும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.